அமானுஷ்யம், மர்மம் இதுக்கெல்லாம் ரொம்பவே பேர் போன ஒரு இடம்தான் இது. இது யுஏஇ ராசல் கைமால ஒரு பிரம்மாண்ட கட்டிடமாக இருக்குது. அதுதான் அல் கசீமி பேலஸ். இது 1970களில் கட்ட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. 1985 கட்டி முடித்தாங்க. கட்டி முடித்ததுக்கப்புறம் அங்கே குடியேறின அதே நாளில் அன்னைக்கு நைட்டே அங்கே நடந்த பயங்கரமான அமானுஷ்ய நிகழ்வால் அங்கே குடியிருந்தவங்க எல்லாருமே போட்டதை போட்டபடி அப்படியே விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாளிகை பல வருடமாக மூடியே இருந்தது. இதை தெரிஞ்ச பல வெளிநாட்டு பத்திரிகையாளர்களும் இன்ஃப்ளூயன்சர்ஸும் இங்கே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் யாராலையும் இது எதனால் இப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியல. இந்த மாளிகையில் மர்மமான குரல்களும் குழந்தைங்களோட சிரிப்பும், கண்ணாடிகளில் மாயமான உருவங்களும், அப்புறம் மாடி படிக்கட்டு மேலேருந்து யாரோ பார்க்கறது மாதிரியும் திடீர்னு அலறல் சத்தமும் கேட்டிருக்கு. இந்த மாளிகையை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பராமரிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போது பராமரிப்பு வேலைக்காக வந்த ஒருத்தர் உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேருந்தோ பயங்கரமான கிராஷ் ஆகிற சவுண்டு கேட்டிருக்கு. அவர் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டார். அந்த கிராஷ் சவுண்ட் எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. சில வருடங்களுக்கு அப்புறம் அங்கே எக்ஸாசிசம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுது. எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கு பிறகு அந்த மாளிகை சீரமைக்கப்பட்டு இன்னும் நிறைய விதமான பழமையான பல பொருட்கள் பல இடங்களில் பல நாடுகளிலிருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதை ஒரு அமானுஷ்யமான அருங்காட்சியகமாக மாற்றிருக்காங்க. இப்படி பல ரெனோவேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2019 இந்த மாளிகையை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வச்சுருக்காங்க. இந்த பேலஸில் ஒவ்வொரு ரூமும் சொல்லப்போனால் ஒவ்வொரு சதுர அடியும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப பழமையான ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களாகவும் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற சோஃபாஸ், ஸ்டாச்சூஸ் எல்லாமே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு பயத்தை உண்டாக்குது நம்மளுக்கு இங்கே நடந்து போகவே பயமாக இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் விசிட்டர்ஸாக அங்கே இருந்தோம். கூட அங்கே வேலை செய்கிற செக்யூரிட்டி மட்டும்தான் வந்திருந்தார். அதனால் ரொம்பவே அமைதியாக இருந்தது இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே விதவிதமான இசைக்கருவிகள் வச்சுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக 200 வருஷம் பழமையான ஒரு பியானோ இங்கே இருக்குது. ராட்சசன் இதோட சவுண்ட் நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ரீக்கியான ஃபீல் தான் கொடுத்தது. விதவிதமான பயம் கொடுக்குற வகையிலான நிறைய பொம்மைங்க இருந்தது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தகடு மாதிரி பெரிய லெவலில் ரொம்ப விசித்திரமான உருவங்களோட பதிச்சு வச்சுருந்த ஒரு டிசைன் வச்சுருந்தாங்க. அது ஏன் ஒரு குடும்பம் வசிக்கிற வீட்டில் வச்சாங்கன்னு நம்மளுக்கு புரியலை. இங்கே இருக்கிற ஓவியங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதில் இருக்கிற கண்கள் அப்படியே நம்மளை எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. மிருகங்களோட கொம்புகள், தந்தங்கள் இதெல்லாம் பார்க்க நார்மலாக தெரிஞ்சாலும் அதில் என்ன நம்மளுக்கு பயம் கொடுத்ததுன்னா, சில மிருகத்தோட கொம்புகள் அதோட சதையோட அப்படியே கொய்யப்பட்டதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம ரியல் டைமில் பார்க்கும்போது இது ஏன் இங்கே இருக்குது அப்படிங்கிற கொஷின் வருது. சாண்டலியர்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. பார்த்து பார்த்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ண சாண்டலியர்ஸ் வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த சாண்டலியர்ஸ் எல்லாம் நல்ல வெளிச்சத்தை கொடுத்ததான்னு கேட்டால் அது டவுட் தான். ஏன்னா இங்கே இவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையான இருள் சூழ்ந்திருக்கிறத அங்கே நாங்கள் இருந்தப்போ நல்லாவே ஃபீல் பண்ணோம். மனித மண்டை ஓடும் பதப்படுத்தப்பட்ட மிருகத்தோட உருவமும் வாழணும்னு நினச்ச வீட்டில் ஏன் வச்சாங்க? அது எந்த வகையிலையும் எந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பையும் கொண்டு வராதுன்னு அப்பட்டமாக தெரிஞ்ச உண்மை. எல்லா ரூமுக்கும் வால்ஸில் ஒரே டிசைனில் இருக்கிற
டைல்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு சின்ன கன்ஃப்யூஷன் வரும், நம்ம இந்த ரூமில் தான் இருக்கோமா இல்லை வேறு ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வந்திருக்கோமான்னு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ரூம்ஸ்லேயும் நிறைய கண்ணாடிங்க இருந்தது. அந்த கண்ணாடிங்களில் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தது. அதை மறக்க முடியாது. எதுக்கு இத்தனை கிளாக் சுற்றி சுற்றியும்? யார் டைம் பார்க்குறதுக்காக? ஒரு கிளாக் பத்தாதான் என்ன? அதுவும் அத்தனை கிளாக்ஸும் பழமையான கிளாக்ஸ். ஏன் ஒருவேளை இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸும் ஸ்டாச்சூஸும் டைம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க பார்த்து யார்கிட்ட சொல்ல போகிறாங்க? இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹாரர் படத்தை பார்த்து இந்த ரூம்ஸை டிசைன் பண்ணாங்களா, இல்லை இந்த ரூம்ஸை பார்த்து ஹாரர் படங்கள்லாம் எடுத்தாங்களான்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு தான் ஒவ்வொரு ரூமோட டிசைனும் இருந்தது. இங்கே இருக்கிற கதவுகள் கூட ரொம்ப டார்க் டோன்டாக பார்க்குறதுக்கே ஒரு பயம் வர மாதிரி தான் இருக்குது. பாதுகாக்கிறதுக்கு தான் டோர் வைப்பாங்க யூஸ்வலி, ஆனால் இங்கே என்னவோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த ரூம்ஸில் ஏன் ஆள் உயர பொம்மைங்க வச்சுருக்காங்க? இருட்டில் நம்ம அதை பார்த்தா ஏதோ ஆள் நிற்கிற மாதிரி பயந்தானே கொடுக்கும். இங்கே 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 35 ரூம் இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. கண்ணாடிகளை விடுங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொம்மைகளும் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் அதில் ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீல் நம்ம பக்கத்தில் போகும்போது நம்மளுக்கு வருது. அந்த நெகட்டிவ் ஃபீல் அந்த பொம்மைங்களை உருவாக்கும் போதே இருந்ததா, இல்லை இந்த பேலஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த பேலஸோட இன்ஃப்ளூயன்ஸில் உருவாச்சான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த சேர் கூட பார்க்க எவ்வளோ நெகட்டிவாக இருந்ததுன்னு அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு எனக்கு விசித்திரமான கேள்வி வந்தது இதை பார்த்தப்போ. இது ஒரு அனகோண்டா பாம்போட தோல். இது ஏன் ஒரு குடியிருக்கிற வீட்டில் வைக்கணும்னு நினச்சாங்க? அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு குழந்தையோட ரூம். அவங்க அந்த பொம்மையை பாருங்கள். நீங்கள் இந்த ரூமில் தனியாக ராத்திரியில் இருக்க முடியுமா? அந்த பொம்மையை பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்குங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சூஸ், இசைக்கருவிகள், அப்படி இப்படின்னு காசை தெளிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே யாருமே வாழ முடியல. அதுதான் இப்போ ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் வாழ முடியல? என்ன இவங்களை தடுத்தது? இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடை கட்டுறதுக்கு இவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்தும் பலவிதமான ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட்ஸையும் பலவிதமான யூனிக்கான பொருட்களையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு ஆர்கிடெக்டும் அந்த அவங்களோட கண்ட்ரியோட ஸ்பெஷலைஸ்டு ஆர்கிடெக்சர்ஸை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்து கட்டின வீடு தான் இது. அது மட்டும் இல்லாமல் வெளிச்சம் எல்லா ரூம்லேயும் வரணுங்கிறதுக்காகவும் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்ம ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கே எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எவ்வளோ எஃபோர்ட் போட்டு கட்டுவோம். இவங்க பேலஸ் கட்டியிருக்காங்க, அப்போது எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் யாரும் இங்கே குடியிருக்க முடியல. இங்கே சுற்றி சொல்லப்படுற பல கதைகள் உண்டு. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலஸ் கட்டுறதுக்கு முன்னாடியே இங்கே ஏதோ இருந்திருக்கு, அதை அவங்க கவனிக்காமையே பேலஸை கட்டிட்டாங்க. கட்டிட்டு குடி வரும்போது தான் அதோட சுயரூபம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு வதந்தியும் இருக்குது. அது வதந்தியா உண்மையான இங்கே இருந்தவங்கள கேட்டால் தான் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் தான் இங்கே போயிருந்தோம். உள்ளே போனப்போ கூட எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்பு தான் இருந்ததே தவிர பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. ஆனால் நாங்கள் வெளியில் வந்த உடனே, நாங்கள் காருக்கு போன உடனே எங்களுக்கு பயங்கர தலைவலி. அந்த மாதிரி தலைவலி எனக்கு வந்ததில்லை இது வரைக்கும், நம்புங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கும். நார்மல் தலைவலிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். கிட்டத்தட்ட 2 நாள் அந்த தலைவலி இருந்தது. நாங்களும் இந்த வீடியோவை எடிட் பண்ணி எப்படியாவது போட்டுருவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த 2-3 நாளில் நாங்கள் எப்போ இந்த வீடியோ பற்றி பேசினாலோ அதை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலோ பயங்கரமான ஒரு தலைவலி எங்களுக்கு வந்தது. எங்களுக்கே அது வேண்டாம், இப்போ பண்ண வேண்டாம், வச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. இந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யாருக்குமே அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க, டாப் ஃப்ளோர். அது ஏன்னு எங்களுக்கு தெரியல.
நாங்கள் வந்து பார்த்தப்போ ரொம்ப அழகாக அதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் இன்னொரு விசித்திரமான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஃப்ளோரில் டாப் ரூஃபில் ராசிகளை அப்படியே செதுக்கி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கேயே இது எப்படி? அதுவும் அந்த ராசிகள் எல்லாமே கரெக்ட் ப்ராப்பர் ஆர்டரில் இருந்தது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் எங்கெங்கேயோ ஒரு பயம். இந்த ஃப்ளோர்லேயே இவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் ஒரு மாதிரியான வாசனை, ஒரு விதமான பயம். ஏன்னே தெரியல எங்களுக்கு. நீங்கள் நினைக்கலாம் மேபி நிறைய வெயில்னால தலைவலி வந்திருக்குன்னு. பாருங்கள், ஃபுல் ஸ்பீட் ஏசி இங்கே ஓடிட்டே இருந்தது. எங்களுக்கு அந்த வெயில் ஃபீல் ஆகலை. இங்கே கிரகங்களை இண்டிகேட் பண்ணுற நிறைய விஷயங்களும் இருந்தது. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒரு பொம்மையை ஃப்ரீயாக கொடுத்தா கூட நம்ம வீட்டில் வைக்க மாட்டோம். முழு பெண் உருவ சிலைகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தப்போ வாய் ஏன் அப்படின்னு தான் கேள்வி வருது நம்மளுக்கு. இந்த மாளிகைக்குள்ளே இருந்தப்போ ஏன் 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 இப்படி கேள்வி மேலே கேள்வி தான் வந்தது. ஏன் இந்த மாதிரி இந்த குடியிருக்கிற வீட்டில் வச்சுருக்காங்க, குடியிருக்கணும்னு பிளான் பண்ண வீட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. வெளியில் வந்தாலுமே அந்த காம்பவுண்டை க்ராஸ் பண்ணுற வரைக்குமே எங்களுக்குள்ள ஒரு விதமான பதட்டம். சொல்லப்போனால் அவ்வளோ பெரிய பதட்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் இருந்ததுங்கிறது உண்மை. சீக்கிரமாக நம்ம இந்த பேலஸ் விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிறது. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இந்த பேலஸ்க்கு போய் விசிட் பண்ணுவீங்களா? நிறைய பேர் வந்துட்டு வாசலோடையே பார்த்துட்டும் போயிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் தெரியணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வில் பி ஃபாலோயிங்.